என் புள்ள திலீபனா வந்திருக்கான். ஆமா. திலீபா உள்ளவா. திலீபா பாப்பா. எப்படி பாருங்க, என் புள்ள என் கூட சேர போறதில்ல. கொல்லி போட கூட ஆள் இல்லாத அனாதையா போய் சேர போறேன்னு நினைச்சப்பா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான்ப்பா என் உயிரே எனக்கு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. வா வாப்பா உட்காரு வா. அப்பா, திலீப முதல்ல வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். என் மேல இருக்கிற கோபம் இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் குறையாதுன்னு எனக்கு தெரியும்பா. வள்ளியும் உங்களையும் வீட்டை விட்டு விரட்டி கோர்ட்ல என் பொண்டாட்டிய பத்தி நானே தப்பா பேசி நியாயம் கேட்க வந்தவங்களை நோகடிச்சு நான் பண்ண கொடுமையை தாங்காம தான் வள்ளி செத்துட்டா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனேசன் தான்ப்பா. இப்ப அவனை விட்டுட்டு வந்துட்டல, எனக்கு சந்தோஷம்பா. சும்மா இரு. திலீபா, நிலாவையும் இங்க கூட்டிட்டு வந்துருப்பா. நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. என்னப்பா, இந்த அப்பா மேல இன்னும் கோபம் குறையிலையாப்பா? சரிப்பா, நீயே உன் கையால என் கழுத்தை நடிச்சு கொன்னுடு. கொன்னுடு, கொன்னுடுப்பா, கொன்னுடு. உன் கோபத்தை குறைச்சுக்க. ஏங்க, ரொம்ப நாள் கழிச்சு உங்க புள்ள வந்திருக்கான். அவனோட நல்லபடியா பேசுறத விட்டுட்டு கொன்னுடு குத்திடுன்னு இது என்னங்க பேச்சு? இல்ல கவிதா, எனக்கு மனசு கேட்கல. அப்ப இருந்த கோபத்துல நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்காம என்னென்னமோ பண்ணிட்டேன். 30 வருஷமா என் கூட குடும்பம் நடத்துற என் பொண்டாட்டியும் 20 வருஷமா தேடி கண்டுபிடிச்ச என் பிள்ளைங்களையும் ஒரே நிமிஷத்துல தூக்கி எரிஞ்சிட்டேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்துட்டேன் திலீபா. போனதெல்லாம் போகட்டும், விடுங்க. அதையே பேசிக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் கஷ்டம் தானே. வீட்டுக்கு வந்த பிள்ளை நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உள்ள வந்து உட்கார சொல்லுங்க. வாப்பா, உள்ள வா. இல்ல பரவாயில்ல, ஓவரா குடிச்சு எதுக்கு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? எனக்கு வேற வழி தெரியலப்பா. உறவோட அருமை பக்கத்துல இல்லாதப்பதான் தெரியும்னு சொல்லுவாங்கப்பா. பள்ளி விஷயத்துல நான் அதை உணர்ந்துட்டேன். அவ போனதுல இருந்து என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியலப்பா. அவளை சாகடிச்சிட்டோமேங்கிற குற்ற உணர்வு என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு திலீபா. அதை மறக்கதான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். உங்களால எல்லாத்தையும் மறந்துட முடியும்பா. ஆனா என்னால எதையும் மறக்க முடியாது, உங்களோட இருக்கவும் முடியாது. திலீபா, இந்த மாதிரி சொல்லாதப்பா. நீ என்னை விட்டு போயிடாத.
நீ நிரந்தரமா என் கூடயே இருக்கணும். என் ஆசையை நிறைவேத்துப்பா. திலீபா 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 பிரியா, நீயாவது சொல்லுமா. திலீபனை நம்ம கூடவே இருக்க சொல்லுமா. அவ இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுமா. திலீபா, என்ன விட்டு போயிடாத. திலீபா திலீபா, அப்பா பேசுறதெல்லாம் கேட்டல, உள்ள வா. திலீபா, இன்னும் என்னப்பா யோசிக்கிற? இந்த அப்பா கூட இருக்க மாட்டியா? தயவு செஞ்சு நீயாவது என் கூட இருடா. திலீபா பிளீஸ்டா. சரி. அவ புரிச்சுக்கிட்டா. சரிப்பா, இருக்க. சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். வா வா வா, உட்காரு உட்காரு உட்காரு. கவிதா, இங்க வா. புள்ள நம்ம கூட இருக்க போறான். அவனுக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் செஞ்சு கொடு. வா வா, சீக்கிரம் ரெடி பண்ணுவா. துதிப்போர்க்கு வல்வினை போல் துன்பம் போல் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும் நிஷ்டயம் கைகூடும் நிமரருள் கந்த சஷ்டி கவசம் தனி வர வர வேலாயுதனாய் வருக 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 மயிலோன் வருக சஷ்டியை நோக்க சரவண பவன சிஷ்டர் புதவும் சாத்தா சாமி கும்பிடுறத பார்த்திருக்கேன் நீ. இங்க பாரு. வர வர வேலாயுதனாய் வருக. பூஜை ரூம்குள்ள யாரெல்லாம் போகிறதுன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல, இவ எப்படி உள்ள போனா? மென்டலுக்கு நோ அட்மிஷன் போர்டா போட்டிருக்கோம். திக்கற்றவர்களுக்கு தெய்வமேத்தணும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இவனை சாமி கிட்ட சரண்டர் ஆயிட்டா. கந்த சஷ்டி கவசம் படிச்சு தன்னை கண்ட்ரோல் ஆக்கலான்னு பாக்குறா. ஏமாமா, சாமி அவ புத்திய சரி பண்ணிடுமா? சான்ஸே இல்ல. ஜில்லு, சின்ன சின்ன ரிப்பேர்னா கூட பரவாயில்ல, இது டோட்டல் டேமேஜ் கேஸ். கடவுளே என்னால முடியாது கை விட்டுருவாரு. அப்படின்னா இவ பூஜை பண்றது வேஸ்ட் தானே மாமா? அட்டர் வேஸ்ட். ஜில்லு, வர வர. கர்ணா, அப்படியே பாலை கொஞ்சம் சூடு பண்ணிடு. சரிங்க நீ. அண்ணி, விபூதி எடுத்துக்கோங்க. வேண்டாம். உன் கைப்பட்டா விபூதி கூட விஷமா மாறிடும். அண்ணி, நீங்க எடுத்துக்கோங்க. நீ குடுக்கிற பிரசாதத்தை வாங்கிட்டா புண்ணியம் வந்து சேராது, பாவம் தான் வந்து சேரும். போங்க. ஏமா சக்தி, எனக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கு என்னடா நீ பேய் பிடிச்ச மாதிரி ஆடின, இப்ப சாமி கொண்டு வர, இனிமே சாமி வந்த மாதிரி ஆடுவியோ? ஏன் மாமா, அது எப்படி மாமா? இவ மாறி மாறி அவதாரம் எடுக்கிறா. இவதான் அபூர்வ பிரியாச்சே. 2 அப்பா 2 குடும்பம்னு எல்லாமே வாழ்க்கையில் இடம் கூட தான். அதுல இது ஒண்ணு எடுத்துக்க வேண்டியதான். மாமா, ஏற்கனவே வாங்கி கட்டிக்கிட்டது பத்தாதா? அண்ணி எதுக்கு தேவையில்லாம வம்புக்கு இருக்கிறீங்க? ஏய், நீ தாண்டி வீண் வம்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்க. நாங்க எங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறோம், உனக்கு என்னமா வந்துச்சு? நீங்க எப்பவும் போல உளறிட்டு இருந்தா நான் எதுக்கு உங்க பேச்சுக்கு வர போறேன்? நீங்க தேவையில்லாம இப்ப அண்ணியை சீண்டிட்டு இருக்கீங்க. அம்மா என்ன சொன்னாங்க? யாரும் இனிமே அண்ணி விஷயத்துல தலையிட வேண்டாம், ஒதுங்கி இருங்கன்னு சொன்னாங்கல்ல. அது கூட மதிக்க மாட்டீங்களா?
ஏய் எப்படி மதிக்கணும் நீ எங்களுக்கு சொல்லி தராத. இப்போ வேலையை பார்ப்போ. விடு கருணா, இவங்க மேல ஏன் கோவப்படுற? பிரச்சனை என்கிட்ட தானே இருக்கு. தெரிஞ்சா சரி. இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு நடந்துக்க தெரியல. வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னவங்க இப்ப என்ன சேர்த்துக்கலையா? அதே மாதிரி இவங்க எல்லாருமே என்னை ஏத்துக்கிற காலம் வரும். அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க நான் முயற்சி பண்றேன். உன்னை ஏத்துக்க மாட்டேன் நாங்க எப்பமா சொன்னோம்? நாங்க சொன்னது நீ கேட்டு நடந்துக்கிட்டா உன்னை இந்த வீட்டுல ஒருத்தே நாங்க சேர்த்துக்குவோம். ஆனா நீ தான் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க. அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? உங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க, உங்க அப்பா உங்களை பிரிஞ்சு தவிச்சிட்டு இருக்காரு, நீங்க அவரோட போய் சேர்ந்துக்கிட்டா உங்களுக்கு சொத்தம் கிடைக்கும், அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும். எல்லாருக்கும் நல்லது நடக்கும் தான் நான் அந்த யோசனை சொன்னேன். அதை புரிஞ்சுக்காம நீ கலடா பண்ண. வேணாங்க, என் குடும்ப விஷயத்தை பத்தி பேசாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ணி, இவங்க பேசுறதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க, விடுங்க. உங்க அப்பா பேச்சு எடுத்தாலும் ஏமா டென்ஷன் ஆகுற? ஊர் உலகத்துல இல்லாத அசிங்கத்தை அவர் பண்ணிட்டாரு. ஆனா பதிலுக்கு உங்க அம்மா பண்ணதான் விசித்திரமா இருக்கு. 110 ஆம்பளைங்க இப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வச்சுக்கிறது சகஜம் தான். ஆனா அதுக்காக எந்த பொம்பளையும் இன்னொருத்த வீட்டுக்கு போய் தங்கினது இல்ல. போதுங்க, இனிமே இதை பத்தி பேசாதீங்க. பேசாம இருக்க முடியலையே. சும்மா சொல்லக்கூடாதம்மா. உங்க அம்மாவுக்கு ஆனாலும் தைரியம் ஜாஸ்தி தான். பதிலுக்கு பதிலுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்கல்ல. இப்படி சிரிக்காதீங்க, என்னால பொறுத்துக்க முடியல. நான் சிரிக்கிறத தடுக்கலாம், ஊரே சிரிக்கதே, என்ன பண்ணுவேன்? அண்ணி, அண்ணி, நீங்களே ஏன் இப்படி இருக்கீங்களோ? ச்சே, அண்ணி, 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 கதவு திறங்க. அண்ணி, அண்ணி, கதவு திறங்க. அண்ணி, அண்ணி, கதவு திறங்க. அண்ணி, சொன்ன கேளுங்க, கதவு திறங்க. கதவு திறங்க அண்ணி. அண்ணி, என்னாச்சு? ஏன் இவ கதவு தட்டிட்டு இருக்கா? கதவு திறங்க. ஜமுனா, என்னாச்சு? ஏன் இவ இப்படி கதவு தட்டிட்டு இருக்கா? அண்ணி, நாங்க கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள என்ன மாப்பிள பண்ணீங்க? அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, கதவு திறங்க. அம்மா, நாங்க ஒண்ணும் பண்ணலமா, சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு சக்தி ஓடி போய் கதவு சாத்திட்டா. அண்ணி, ஓடி போய் கதவு சாத்திட்டாளா? அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, கதவு திறங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி, அண்ணி, கதவு திறங்க அண்ணி. அண்ணி, என்னன்னு தெரியல, நான் கீழே பேசிட்டு இருந்தாங்க, டென்ஷன் ஆகி கதவு சாத்திக்கிட்டாங்க. சக்தி, கதவு திற. அண்ணி, அண்ணி, கதவு சாத்திட்டு என்ன பண்றாளோ தெரியலையே, பயமா இருக்கு. சக்தி, கதவு திறன்னு சொல்றல. சக்தி, கதவு திற. சக்தி, சக்தி, நீ சொல்றேன்ல, கதவு திற. சக்தி, சக்தி, கதவு திற. ஐயோ, சக்தி, சக்தி, கதவு திற. கதவு ஓடடா, கதவு ஓட. தள்ளிக்க. தள்ளு. சக்தி,
கதவை தர சக்தி. சக்தி 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 கதவை தர. கத்திட்டு இருக்கோம்ல, கதவை தர. சக்தி 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 கதவை தர சக்தி. கதவை சாத்து. என்னம்மா பண்ற? கதவை கதவை தர. தர. சக்தி 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 கதவை தர. சக்தி லக்ஷ்மி 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 ஐயோ ரத்தம் வருது. தள்ள பட்டுடுச்சா? ஐயோ ஐயோ என் பிள்ளைங்க ரத்தம் வருது. ஐயோ லக்ஷ்மி லக்ஷ்மி அடி பாவி இன்னும் என்னெல்லாம் எங்களை கொடுமைப்படுத்துவியோ. எங்க குடும்பத்துல ஒருத்தரை விட்டு வைக்க மாட்டியா? எங்க எல்லாரும் எமங்கிட்ட வாரி கொடுத்தாதான் அவன் வெறி அடங்க மாடி. மா அவளை திட்டாதம்மா. நான் கதவை பேசாத. ஐயோ என் பிள்ளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு தான் உன்னை நான் திரும்ப வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன் நாடி. மா சக்தி மேல எந்த தப்பு இல்லம்மா. நான் தான் தெரியாம வந்து விழுந்துட்டேன். டேய் இப்ப கூட பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டியா? சும்மா இரு. ஐயோ லக்ஷ்மி இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லாத ரத்தம் வருது. ஹாஸ்பிடல் அது எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. மாப்ள சீக்கிரம் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாப்பா வா. ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாத. மெதுவாப்பா. ஐயோ ரத்தமா கொட்டுது. பாத்து வாப்பா. பாத்து லட்சுமி, படிக்கட்டு இருக்கு, பாத்து இறங்கு. அத நானும் கூட வரேன். ஏய் போடி. என் பிள்ளை எனக்கு பாத்துக்க தெரியும். அங்கேயும் வந்து கலாட்டம் பண்றதுக்கா? போகல. ஏ சுகுணா அவளை ரூம்குள்ள போட்டு பூட்டி வை. ஏய் நீ பேசாம போடா. மண்டே உடைச்சு உன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. பாத்து